ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையும் ரோக்கு மீன் குழம்பும் தான் பார்க்க போகிறோம். மெயினாக பார்க்க போகிறது வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்ண போகிறது வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய பீஸ் நான் வீட்டில் வாங்கி செய்கிறது இதான் ஃபஸ்ட் டைமு. இது வரைக்கும் நான் வீட்டில் இவ்வளோ பெரிய ஸ்லைசஸ் கட் பண்ணி வாங்கி பண்ணது கிடையாது வஞ்சரம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என் கையிலே இது பண்ணலாம். அதை விட ரொம்ப பெரிய சைஸு என் கையை விட. இப்போ என்னென்ன மசாலா போடணுமோ அது ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் இது. இதால் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். 3.5 ஸ்பூன் கிட்டக்க. இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் காயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி புளிச்சோம்னா கொஞ்சம் ஜூஸ் நிறையா ஈஸியாக வரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக 2 சைடும் அப்ளை பண்ணிப்போம். எல்லா இடமும் ஒரு சைடு விடாமல் எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸ்லேயும் நல்லா 2 சைடும் அப்ளை பண்ணிப்போம். ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஏதோ ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சிடலாம். இது ரோக்குன்னு சொல்லுவாங்க இங்கே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மண் சட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுப்போம். லைட்டாக எண்ணெய் காஞ்சதும் வடகம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். இது இல்லை அப்படின்னா வெந்தயமும் ஜீரகமும் நீங்கள் தாளிக்க போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் உரித்து வச்சுருக்கேன். இது நீங்கள் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக உரிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக வதக்கிடுவோம். லைட்டாக வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துப்போம். ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் வதக்கிறதுக்கு. இன்னொரு தக்காளி அரைக்கிறதுக்கு சேர்த்துப்போம்.
கொஞ்சம் அரைச்சி ஊற்றினோம்னா எப்போதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியும் பாதி வெங்காயமும் ஜாரில் போட்டுட்டு அரைக்கிறதுக்கு, மிச்ச பாதி வெங்காயம் வந்து இதிலே போட்டு வதக்கிடலாம். சைட்லேயே வந்து ரைஸும் வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் மட்டும் அரைக்காதீங்க, எப்போதுமே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டோம்னா வந்து இன்னும் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல வழி. இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு அதில் கருவேப்பிலை இருக்குன்னே தெரியாது, அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம புளி வந்து கரைச்சிப்போம். நான் வந்து முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 2 லெமன் சைஸுக்கு புளி ஊற போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு. இதை ஃபுல்லாக வந்து நம்ம கரைச்சி எடுத்துப்போம். இப்போது இந்த புளி தண்ணியிலே வந்து நம்ம தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிப்போம். மல்லித்தூள் வந்து இது வந்து மீடியம் சைஸ் ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன் தான். இதில் வந்து நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். மிளகாத்தூள் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். உங்கள் மிளகாத்தூள் வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சாம்பார் மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி எடுத்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதிலே வந்து கொஞ்சம் கல்லுப்பூ சேர்த்து ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுருவோம். டேஸ்ட்டு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏதாச்சும் பத்தலைன்னா இப்போயே கூட இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இதிலே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம், புளி தண்ணியை. இப்போது இது நல்லா கொதி வரட்டும். அது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். நீங்கள் எப்போதுமே வந்து வாட்டர்மெலன் வாங்கினீங்கன்னா பாதி அரிஞ்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ரேப்பு வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சப்போ, அதுவும் ஃபுல்லாக கூட தேவையில்லை, அந்த கட் பண்ணியிருப்போம்ல அந்த பக்கத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரேப் போட்டு வச்சிங்கன்னா வந்து அது வீணாக போகாமல் இருக்கும். நம்ம திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மேங்கோ வந்து இங்கே சீசனு. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. யாராச்சும் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மேங்கோ சாப்பிட்றது. வெளில பார்க்க காய் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பழம்தான். நல்லா புளிக்குது, அதே அளவுக்கு இனிப்பாகவும் இருக்குது. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. சைடில் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்கு. அந்த குழம்பு சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய்லாம் வந்து லைட்டாக சைடில் ஓரமாக வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் போட்டுடலாம். மீன் போட்ட உடனே அதோடு சேர்த்தே மாங்காவும் போட்டுடுறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது, ஸோ ரெண்டும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாங்காய் வந்து ரொம்ப கொஞ்சம் கனிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போடலாம். இப்போது லைட்டாக வந்து அந்த மாங்காய் எல்லாமே வந்து குழம்புக்குள்ளே போகிற மாதிரி நல்லா வந்து தள்ளி விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சென்டராக வச்சு. ஏன்னா நடுப்புற வந்து மண் சட்டிங்கனால அடி பிடிக்கும். கொதி வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, மீன்லாம் வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி மூடி வைக்கிறப்ப ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் கேப் வச்சு மூடி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பொங்கி வெளில ஊற்றாது. இப்போ வந்து நம்ம வஞ்சரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து தோசைக்கல் போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போம். இப்போ வந்து குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய்லாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அது வந்து மண் சட்டிங்கவும் உங்களுக்கு ஆஃப் பண்ண பிறகும் அந்தளவுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. லைட்டு கல் வந்து லைட்டாக சூடு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுப்போம், எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய்
எண்ணெய் காஞ்சதும் நம்ம பெசரி வச்சுருக்கோம்ல அந்த வஞ்சரம் வந்து பொறுமையாக போடுங்க. அது வந்து எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிச்சிரும். அதனால் வந்து பொறுமையாக போடணும். இதை போட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது மேலே வந்து லெமன் புளிஞ்சு விட்ருவோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டான வஞ்சரம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழம்பும் சரி ஃபிஷ் ஃப்ரையும் சரி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.